வணக்கம் and welcome to the show மஞ்சள் வேல் மாலை. டெய்லி நம்மளோட இந்த ஷோல சூப்பரான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பார்த்துட்டே வரும். அந்த வகையில இன்னைக்கு என்னென்ன புது புது விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படிங்கறத பார்க்க ரெடியா இருக்கீங்களா? வாங்க. நம்ம ஷோட ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் யோகாசனம். நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபுட் ஹேபிட்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா நம்மளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கட்டும் ரொம்பவே மந்தமாக போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதாவது நம்மளோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இதுல இருந்து நம்ம எப்படி வெளியில் வருது, எப்படி நம்மளோட பாடியும் மைண்டையும் ஃபிட்டாக ஹெல்த்தியாக ரிலாக்ஸிங்காக வச்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம யோகா மூலமாக சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த யோகாவில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கிறத பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் நம்ம பார்க்கக்கூடியது ஒரு சிறிய தளர்வு பயிற்சி வஜ்ராசனத்துலேருந்து வேறுபாடு பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன சீக்வன்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது யோகா நான் இப்போ தான் புதுசாக கற்றுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு உடலை ஃபஸ்ட்டு தளர்வு பயிற்சி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஆசனாலாம் போனோம்னா அவங்களுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால் ஒரு சின்னது ரொம்ப சுலபமாக தான் இருக்கும். வஜ்ராசனத்துலேருந்து ஒரு கால் மட்டும் பின்னாடி நீட்ட போகிறோம், மறுபடியும் கொண்டு வந்துட போகிறோம். இந்த மாதிரி இடது பக்கமும் வலது பக்கமும் மாற்றி மாற்றி செய்ய போகிறோம். ஒரு சின்ன சீக்வன்ஸ் மட்டும் தான். அது எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. வஜ்ராசனம் போகிறதுக்கே எப்படி போகணுன்னா ஃபஸ்ட்டு தண்டாசனால உட்காந்துக்கலாம். இது பேர் தண்டாசனா. கைகள் ரெண்டுமே இடுப்பு பகுதிக்கு பக்கத்தில் கையை வச்சுட்டு ரெண்டு காலுமே சேர்த்து வச்சுட்டு முதுகு தண்டை நல்லா நேராக அப்படி வச்சுட்டு நல்லா ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது இப்போதான் யோகா பழகிறேன் அப்படிங்கிற புதுசாக ஆரம்பிக்கிறவங்களுக்காக நான் பேசிக்லேருந்து சொல்கிறேன். இந்த எந்த ஆசனம் ஆரம்பித்தாலுமே இந்த மாதிரி தண்டாசனால உட்காந்துட்டு ஒரு 2-3 தடவை ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு எல்லாம் செய்ய போனோம்னா கொஞ்சம் நம்ம சுலபமாக இருக்கும். ஒரு கரெக்டாக ஒரு ஆர்டராக ப்ரொசீஜராக போகிற மாதிரி இருக்கும். இப்போது இடது காலை மட்டும் மடிச்சுக்கலாம். மடிச்சுட்டு இது மேலே ஏறி இப்படி உட்காரணும். அது மாதிரியே வலது காலை மடிச்சுட்டு இது மேலே இப்படி ஏறி உட்கார போகணும். இது வஜ்ராசனா. வஜ்ராசனால உட்காரும் போது இந்த கால் நல்லா இப்படி ஃப்ளாட்டனாக இப்படி வரணும். 2 பிக் டோவும் சேர்த்து வைக்கணும். சில பேர் இப்படி கிராஸ் பண்ணி உட்காருவாங்க. அந்த மாதிரி உட்காரக்கூடாது. கரெக்டாக உங்களோட ஹிப் பொசிஷன் உட்காராது. அப்போ இடுப்பு ஒரு பக்கமாக போயிடுச்சுன்னா இடுப்பு வலிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ கால் ரெண்டும் நல்லா இப்படி கீழே வச்சுட்டு இப்படி வைக்கணும். இந்த குதிக்கால் மேலே ஏறி இப்படி உட்காரணும். இது வஜ்ராசனா. ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ளே இழுத்து வெளியே விடலாம். இப்போ நம்ம அந்த சீக்வன்ஸ் போயிடலாம். ஒன்றும் இல்லை, இப்படி இருக்கிறத கையை இப்படி கீழே வச்சுட்டு இந்த கால் எப்படி இருக்கோ வலது கால் அப்படியே காலை பின்னாடி கொண்டு போக போகிறோம். காலை இப்படி பின்னாடி கொண்டு போயிட்டு வைக்க போகிறோம். வச்சுட்டு மறுபடியும் வஜ்ராசனாக்கு வரும். அதே மாதிரி இடது கால் மறுபடியும் வஜ்ராசனா. இப்போ இந்த மாதிரி செய்யும் போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நம்ம கால் நல்லாவே ஃப்ளெக்சிபிலிட்டி கிடச்சிரும். கால் மடக்கி இப்படி வர்றதும் சரி, கால் பின்னாடி போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த தொடைக்கு மேல் பகுதியில் இருக்கிற அந்த மசில்ஸ்லாம் நல்லாவே ஸ்ட்ரெச்சுன்னு கிடச்சிரும். இப்போ கால் மடக்கி மடக்கி வரும்போது பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இடுப்பு பகுதிக்குமே ரொம்ப நல்லது. இப்போ இதுவே ஒரு பக்கம் மட்டுமே ஒரு 6 முறை செஞ்சுட்டு இன்னொரு பக்கமும் 6 முறை செய்யலாம். அப்படியும் செய்யலாம். அப்படி இல்லைன்னா ஒரு ஒன்றா வலது பக்கம் ஒரு வாட்டி இடது பக்கம் ஒரு வாட்டி அந்த மாதிரி செய்யலாம். எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். இப்போ நான் வலது பக்கம் செய்கிறேன். அப்படியே ஒரு 2 செகண்ட் மட்டும் அப்படியே இருக்கட்டும். மறுபடியும் காலை வஜ்ராசனா கொண்டு வஜ்ராசனால ஒரு 2 செகண்ட் அப்படியே இடது பக்கம். நல்லா உங்களுக்கு கால் எவ்வளோ பின்னாடி நீட்ட முடியுமோ அவளுக்கு நல்லா நீட்டிட்டு அந்த டோஸை நல்லா இப்படி ஃப்ளாட்டன் பண்ணணும். பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இழுவுத்தன்மை ஏற்படும். மறுபடியும் வஜ்ராசனம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். அப்படியே வலது பக்கம் வஜ்ராசனம். இடது பக்கம் வஜ்ராசனம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம்.
யோகா இப்போ தான் ஆரம்பிக்கிறேன், புதுசாக வந்து நான் கற்றுக்க போகிறேன் அப்படிங்கிறது வந்து நான் சின்ன சின்ன ஆசனாலேருந்து ஃபஸ்ட்டுமே வந்து பேசிக் ஆசனா, அதாவது சின்ன ஆசனாங்கிறது பேசிக் ஆசனாஸ், அதை வந்து கரெக்டாக தெரிஞ்சுட்டு அதுலேருந்து வேறுபாடு போடுறது வந்து கொஞ்சம் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். அதாவது வந்து பத்மாசனா போட்டோம்னா அது பத்மாசனா எப்படி போடணும் அப்படின்னு ஒவ்வொரு காலாக வந்து எடுத்து போடணும் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கணும். சுக்கா ஆசனா நார்மல் சப்பளங்காலில் போட்டும் போது வந்து கால்கள் ரெண்டு எப்படி இருக்கணும், ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக வரணும், ஈக்குவல் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி வரணும். அது மாதிரி தான் வந்து இது வஜ்ராசனம். வஜ்ராசனம் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரியவங்களா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா வந்து அந்த கால் மடக்கி ஃப்ளாட்டனாக பண்ணும்போது வலிக்கிற மாதிரி, அந்த ஆங்கிள் கிட்ட வலிக்கிற மாதிரி இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து பத்திரமா செய்யணும். ஏன்னா கொஞ்சம் நீ பெயின் இருக்கிறவங்க, இப்போ நீ சர்ஜரி பண்ணுறவங்களாம் வந்து வஜ்ராசனம் போட முடியாது. நான் மற்றவங்களுக்காக சொல்கிறேன், சின்ன பசங்களெல்லாம் சொல்கிறேன். அவங்க வந்து வஜ்ராசனம் போட்டுட்டு அதுலேயே வந்து கொஞ்சம் நேரம் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷமாவது இருந்து பழகிட்டு அதுக்கப்புறம் இந்த வேறுபாடெல்லாம் செஞ்சோம்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். ஏன்னா அந்த பேசிக்லேருந்து வந்துட்டு அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஆசனால வந்து வஜ்ராசனம், அதுக்கப்புறம் வலது காலை பின்னோக்கி நம்ம நீட்டிட்டு போகிறோம். அதில் ஒரு 2 செகண்ட் மறுபடியும் இடது காலை வந்து பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு காலாக வந்து அப்படி செஞ்சுட்டே வரும். ஒரு 10 முறை செஞ்சுட்டா வந்து நாங்கள் காலுக்கு வந்து நல்ல நெகிழ்வுத்தன்மை ஏற்படும். அப்புறம் அடுத்த ஆசனம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து ரொம்பவே சுலபமாக இருக்கும். கால்களுக்குமே வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக போகும். அதே நேரத்தில் வஜ்ராசனம் பார்த்திங்கன்னா அதில் வந்து நமக்கு இந்த ஒரே ஒரு ஆசனம் மட்டும்தான் வந்து சாப்பிட்ட அப்புறம் செய்யக்கூடிய வந்து ஆசனம். எல்லா ஆசனமே யோகான்னு செய்யும்போது பார்த்திங்கன்னா வயிறு கொஞ்சம் காலியாக இருக்கும் போது தான் செய்யணும். வஜ்ராசனம் மட்டும்தான் வந்து நீங்கள் இப்போ சாப்பிட்ட அப்புறம் வயிறு உபசனமாக இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு சரியாக டைஜஷன் ஆகலாங்கிற மாதிரி இருக்கும் போதுங்கன்னா நீங்கள் வஜ்ராசனம் வந்து உட்காந்துக்கலாம். உட்காந்துட்டு ஒரு 3லேருந்து ஒரு 5 நிமிஷம் உட்காந்தாலே போதும், நல்லா வந்து டைஜஷன் ப்ராசஸ் ஆகிடும். அவ்வளோ வந்து பலன்கள் இருக்கக்கூடிய இந்த வஜ்ராசனத்தில் நல்லாவே வந்து முயற்சி செஞ்சுட்டு பண்ணலாம். இதெல்லாம் முயற்சி செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் இங்கிலீஷ்ல பேசலாம். எவ்வளோ லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கிலீஷ்க்குன்னு ஒரு தனி மரியாதை, ஒரு யூனிக்னஸ் இருக்குங்க. ஸோ அந்த இங்கிலீஷ் லாங்குவேஜை இவங்க எவ்வளோ ஈஸியாக வந்துட்டு பிகினர்ஸ்க்காக சொல்லி கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு சின்ன நினைவூட்டலோட நம்ம கிளாஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த நினைவூட்டல், இந்த ரீகால் அப்படிங்கிறது எதுக்காக, நம்ம ஏற்கனவே என்ன பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு கண்டினியூட்டிக்காக தான் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ரீகால் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம எதை பற்றி பார்த்துட்டு இருக்கோம், டென்சஸ், காலங்கள்ன்ற விஷயத்தை பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம எல்லாருக்குமே இந்த காலங்கள் தான் நல்லா ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன், நல்லா இங்கிலீஷ் பேசுறதுக்காகவோ இல்லை ஃப்ளூயன்சியாக பேசுறதுக்காகவோ எழுதுறதுக்காகவோ. ஸோ இந்த காலங்களில் நமக்கு எப்பவும் போல என்ன இருக்குது, இருந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், இந்த 3 காலங்கள் இருக்கு இல்லையா. 3 காலங்களில் ஒவ்வொரு காலங்களும் நமக்கு என்ன பண்ணுது, ஒவ்வொரு வேரியேஷன்ஸை நமக்கு கொடுத்துட்டே இருக்கு. கண்டினியூஸில் எப்படி பேசலாம், பாஸ்ட்ல எப்படி பேசலாம், பர்ஃபெக்ட்ல எப்படி பேசலாம் அப்படின்னு மாற்றி மாற்றி நமக்கு வந்துட்டே தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னதான் காலங்கள் தெரிஞ்சிருந்தாலும் அதோட ரூல்ஸ் தெரிஞ்சிருந்தாலும் நமக்கு அந்த வேர்ப் ஃபார்ம் ஆக்ஷன் அப்படிங்கிறது தேவை இருக்குது. ஏன்னா அந்த ஆக்ஷன் தான் நமக்கு என்ன பண்ணுது, நமக்கு அந்த சென்டென்ஸையே ஹைலைட் பண்ணி கொடுக்குது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது என்ன ஆக்ஷன், அந்த சென்டென்ஸை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். அந்த ஆக்ஷன் வேர்ப் எப்படி மெயின் ரோலாக ப்ளே பண்ணுது அப்படிங்கிறதையும் நான் இன்னைக்கு சொல்லி தருவாங்க. ஸோ இன்னைக்கான கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இந்த ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நெகட்டிவ்ல விச் இஸ் மென்ஷன், நாட் அப்படிங்கிறது மென்ஷன் ஆகக்கூடியது. ஸோ இப்போ நம்ம வேர்ப் ஃபார்ம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் என்னன்னு பார்த்தோம், V1, V2, V3. அதாவது ப்ரெசன்ட், பாஸ்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள். ஸோ அப்போ ப்ரெசென்ட்ல V1 வரும்போது கிளைம்ப் அப்படின்னு எடுக்கணும். ஸோ ஜென்ரலாகவே கிளைம்ப் அப்படின்னு என்னென்னா ஏறுறது அப்படின்னு சொல்கிறது இல்லையா. ஸோ அதாவது மரம் ஏறி போகிறது இல்லை ஸ்டெப்ஸ் ஏறி போகிறது அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ டுக் பி கிளைம்பிங் அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ ஸோ ஏற அப்படிங்கிறது ஸோ கிளைம்ப். அதுக்கப்புறம் அதே V2 and V3 என்ன சொல்கிறாங்கன்னா கிளைம்டுன்னு சொல்லுவாங்க. கிளைம்டுன்னா ஏறினார். V2 or V3 ரெண்டுலையுமே என்ன சொல்லுவாங்கன்னா ஏறினார் அப்படிங்கிறதா. ஸோ இப்போ ஏற, ஏறினார், கிளைம்ப், கிளைம்டு அப்படிங்கிற மாதிரி. ஸோ இப்போ வேர்ப் ஃபார்ம் ரெடி ஆகிடுச்சு அண்ட் நமக்கு சென்டென்சஸ்மே ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி வந்து நம்ம ரூலில் எழுதலான்னு பார்ப்போம். அதுக்கு நம்மக்கிட்ட என்னெல்லாம் சப்ஜெக்ட்ஸ் வேணும். ஸோ I, we, you, he, she, they, it.
ஸோ இதெல்லாம் எங்கே இருக்குது, சப்ஜெக்டோட ரோலில் நமக்கு இதெல்லாமே இருக்குது அப்படிங்கிறது தான். ஸோ சப்ஜெக்ட்ஸ் நமக்கு ரெடி, வேர்பும் ரெடி. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டோடைய ரூல் எழுதுவோம். சப்ஜெக்ட் ப்ளஸ் will or shall plus negative அப்படிங்கிறதுனால mentioning as a not and then plus have, அதன் கூடவே V3. ஸோ V3ங்கிறது which is performed past participle அப்படிங்கிறதா V3 வந்து பெர்ஃபார்ம் ஆகுறது. அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, ரூலும் ரெடி ஆயிடுச்சு இல்லையா, அண்ட் நம்மளுடைய சப்ஜெக்ட்ஸ் ரோலும் ரெடி ஆயிடுச்சு, வேர்ப் ரெடி ஆயிடுச்சு. தென் எக்ஸாம்பிள் எழுதலாம். ஸோ இங்கே இருக்க சப்ஜெக்ட்ஸ் தான் எடுக்கணும்னு கிடையாது. நீங்கள் யூ கேன் மென்ஷன் டைரெக்ட்லி, ஏதாவது யாருக்கு நீங்கள் குறிக்க வரீங்களோ அவங்கள டைரெக்டாக நம்ம சொல்லலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஆனிமலை குறிக்கிறேன். அதாவது த கேட் அப்படின்றது எடுக்கிறேன். ஸோ த கேட் அப்படிங்கும் போது ஒரு பூனை இல்லையா, அந்த பூனை என்ன பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். த கேட் will not have. So as per rule நம்ம என்ன எழுதிச்சு, will not have. V3 வந்து என்னதுக்கு, climbed. So the cat will not have climbedனா பூனை ஏறி இருக்காது. ஸோ எங்கே அப்படின்னு சொல்லணும்னா நீங்கள் சொல்லிக்கலாம், வேண்டானாலும் விட்டுக்கலாம். அப்போ the cat will not have climbed on a tree அப்படிங்கிறது தான். ஸோ the cat will not have climbed on a tree அப்படின்னா பூனை வந்து எங்கே ஏறி இருக்காது, மரத்துக்கு மேலே ஏறி இருக்காது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பூனை ஆன் அ ட்ரீ இல்லையா, இவங்க தான் செகண்டாக வருவாங்க. ஸோ பூனை மரத்தில் will not have climbed. ஏறி இருக்காது. ஸோ பூனை மரத்தில் ஏறி இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இல்லை, பூனை மரம் ஏறி இருக்காது. ஸோ ரெண்டுல எப்படி வேணா சொல்லிக்கலாம். பூனை மரத்தில் ஏறி இருக்காதுன்னு சொல்லியிருக்கலாம், பூனை மரம் ஏறி இருக்காது அப்படிங்கிறது சொல்லிக்கலாம். ஸோ இங்கே ட்ரீன்னு தான் சொல்லணும் இல்லை, நீங்கள் ஸ்டேர் கேசஸ் அதாவது படிக்கட்டுகள் ஏறி இருக்காதுன்னு சொல்லலாம். இல்லை ஏதாவது ட்ரம், ஸோ ட்ரம் மேலே ஏறி இருக்காது. ஸோ எனிதிங் அந்த கிளைம்புக்கு ஏற்ற மாதிரி, ஏன்னா கிளைம்புனா விச் இஸ் ஆன ஹையஸ்ட் இல்லையா, ஸோ உயரமாக இருக்கக்கூடியது, அதுக்கு ஏற்றாப்புல நீங்கள் என்ன சொல்லிக்கலாம், நீங்கள் இந்த இடத்த வந்து ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த சப்ஜெக்ட்டுக்குமே நான் என்ன பண்ணிட்டேன்னா கேட் அப்படின்னு பூனை அப்படின்னு நேரடியாக கொடுத்துட்டேன். இதை எப்படி தான் கொடுக்கணும் இல்லை, நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டே வரலாம். இப்போ இதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம் கொடுக்குறேன். ஓகே, ஸோ என்ன நேம் கொடுக்குறேன்னா ராமு வில் நாட் கிளைம்ட் ஆன் அ ட்ரீ அப்படின்னு. ஸோ ராமு என்ன பண்ணியிருக்க மாட்டான், மரம் ஏறி இருக்க மாட்டான் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த மாதிரி இல்லை, ராமு வந்து ஸ்கூல் காம்பவுண்ட் ஏறி இருக்க மாட்டான். ஸோ நம்மளுடைய டிபெண்டன்ஸ் ஏதாவது நம்மளுடைய ஏற்றுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி பேச போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எழுதலாம். அண்ட் வேர்ப் ஃபார்முங்கிறதும் கிளைம்ப் அப்படி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் சொல்லியிருந்தது, ஜென்ரலாகவே கிளைம்புன்னு நீங்கள் எங்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்களோ அங்கனாவே ஏறக்கூடியது தான். ஓகேங்களா? சரி, நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் வரும், கிளைம்புங்கன்றது இந்த இடத்துல மட்டும்தானா, இல்லை எவ்ரிவேர் அப்படிங்கன்னா எவ்ரிவேர். ஸோ எங்கே கிளைம்புன்னு பார்க்குறீங்களோ ஸோ அங்கே எல்லா இடத்துலையுமே டு பி ஆன ரீச்சிங், அதாவது ஏறக்கூடியது அப்படிங்கிறது தான். ஸோ இதை எப்படி சொல்லலாம், இதையே நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ரோனவுன்ஸில் எழுதுறீங்கன்னா தே, இந்த வில் நாட்டுங்கிறத நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதுறேன். தே won't have climbed. ஸோ அப்போ என்ன பண்ணல, அவர்கள் என்ன பண்ணலை, ஏறி இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ எங்கே அப்படின்னு நீங்கள் சொல்ல வரீங்கன்னா they won't have climbed the mountain. அப்போ மவுண்டைன் என்னும்போது என்னது, மலை இல்லையா? ஸோ அப்போ அவங்க என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அவர்கள் மலை ஏறி இருக்க மாட்டார்கள். அப்போ அவர்கள்ங்கிறது எங்கே வரும், முதல்லே வந்துடும். என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, மலை, த மவுண்டைன் அப்படிங்கிறது ரெண்டாவது. இப்போ அவர்கள் மலை ஏறி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது won't have climbed அப்படிங்கிறது தான். ஸோ அப்போ அவங்க அந்த இடத்துல ஏறி இருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறது. ஸோ அப்போது நமக்கு வந்து சென்டென்ஸை ஜம்பிள் பண்ணுறது தான். இங்கிலீஷில் வந்து ஒரு ஃபார்மேஷன்ஸ் வரும், தமிழில் வரும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கான வேர்ப் ஃபார்ம் கிளைம்டு அப்படிங்கிறத வச்சு ஸோ நான் சென்டென்ஸ் எழுதியிருக்கேன். நீங்களுமே ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. நம்ம ஷோட நெக்ஸ்ட் செக்மெண்ட் தெரிந்து கொள்வோம்.
எனக்கு எல்லாமே தெரியும், எனக்கு தெரியாத விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு நம்ம யாராலையுமே சொல்ல முடியாதுங்க. அவ்வளோ விஷயங்கள், நமக்கு தெரியாத விஷயங்கள் குவிஞ்சிருக்கு. ஸோ இந்த செக்மெண்ட் மூலமா நம்ம என்ன இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பாருங்க. வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம். விஷயம் தெரிஞ்சவங்களால இந்த நாளை மறக்கவே முடியாது. ஏப்ரல் 15, 1912 மாபெரும் கப்பல், பிரம்மாண்டமான கப்பல்னு சொல்லக்கூடிய டைட்டானிக் மூழ்கின நாள் அப்படின்னு சொல்லலாம். அதை படமா எடுத்து படம்லாம் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் அடிச்சு கலெக்ஷன் ஓஹோன்னு போச்சு. இப்போ வரைக்கும் யாராலையும் மறக்கவே முடியாத ஒரு திரைப்படமா அந்த டைட்டானிக் படம் இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு காரணம் அப்படி ஒரு இன்சிடென்ட், ஆக்சிடென்ட் தான் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த டைட்டானிக் கிட்டத்தட்ட மூழ்கி 100 வருஷங்களுக்கு மேலேயே ஆயிட்டு இருக்கு. அது இல்லாம நிறைய பேர் கடலுக்குள்ளெல்லாம் பயணம் பண்ணி இந்த டைட்டானிக் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. இப்படி இருக்கும்போது இந்த டைட்டானிக் இன்னும் கொஞ்ச நாள் மட்டுமே தான் இருக்கும், அப்புறம் அப்படியே அழிஞ்சிரும், இன்னொரு 20-25 வருஷம் தான் அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள அதையே ஒரு பொருட்காட்சியா மாத்தினா என்ன அப்படின்னு சொல்லி இன்வென்ஷன்லாம் பண்ணி சப்மரீன்ல எல்லாம் கூட்டிட்டு போய் டைட்டானிக்கை காமிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுவும் நிறைய நியூஸஸ்ல நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். என்னென்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும். இப்படி இருக்கும் போது இந்த டைட்டானிக் ஏன் கொஞ்சம் கொஞ்சமா அழியுது, 100 வருஷத்துக்கு மேல ஆச்சு, எப்படி அது தண்ணிக்குள்ளேயே இருந்து அரிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்டா, மெட்டலை அரிக்கக்கூடிய ஒரு பாக்டீரியா அந்த டைட்டானிக்கை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னும் 20-25 வருஷத்துக்குள்ள சடசடன்னு எல்லாமே அழிஞ்சிரும் அப்படின்னு தான் சொல்றாங்க. மூழ்கி இருக்கக்கூடிய டைட்டானிக் கப்பல் வேணா அழியலாம், ஆனா அந்த டைட்டானிக் அப்படின்ற ஒரு ஆக்சிடென்ட், இன்சிடென்ட் அதை மறுக்கவே முடியாது, மறக்கவே முடியாதுன்ற மாதிரி சரித்திரத்திலேயே ஒரு பெரிய இடம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லணும். கேமராவுடைய வளர்ச்சியெல்லாம் பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 3 பேர் 4 பேர் தேவை ஒரு படம் எடுக்கிறதுக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விஞ்ஞானம் வளர்ந்து வளர்ந்து ஒருத்தரை எடுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ஃபிலிம் கேட்டகரி, அதுக்கப்புறமா அந்த கார்ட் கேட்டகரி அப்படின்னு சொல்லி இப்போ இன்ஸ்டன்டா போட்டோ வர வைக்கிற அளவுக்கு வந்தாச்சு. நம்மளுடைய மொபைல் போன்ஸ்ல கேமரா வச்சு எல்லாரும் அவங்களுடைய மெமரிஸை இப்போ கேப்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனா இதுவே ஒரு ஆக்சிடென்டலா உருவான ஒரு விஷயம் தான். 1969ல அமெரிக்காவை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட் ரேம், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த சிஸ்டம் எல்லாம் இருக்கு இல்லையா, அதுல இருக்கக்கூடிய ரேமை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ரிசர்ச் பண்ணி அதை என்ஹான்ஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருக்காரு. அந்த டைம்ல ஒரு லைட்டை அந்த ரேம் கேப்சர் பண்ணிருக்கு. இதை டிவைஸ்ல எடுத்து பார்க்கும்போது அது கேப்சர் ஆயிருக்கு அப்படின்ற விஷயம் இவருக்கு புரிஞ்சிருக்கு. அப்படின்னா ஒரு டிவைஸால ரொம்ப ஈஸியாவே கேப்சர் பண்ண முடியுது. அதுக்காக நம்ம போட்டோ அப்படின்ற ஒரு விஷயம் போய் அதை நம்ம அவுட் எடுத்து அந்த ஃபிலிமை நம்ம போட்டோவா கன்வெர்ட் பண்றதுன்றது இதுக்கப்புறமா தேவைப்படாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா அந்த இன்வென்ஷனை டெவலப் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி டெவலப்ல வந்தது தான் நம்ம டிஜிட்டல் கேமரா இருக்கக்கூடிய சென்சார்ஸ். இது இல்லாம மறுபடியும் இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்றேன்னு சொல்லி எல்லாருடைய கைகளிலுமே கேமரா வேணும் அப்படின்றதுக்காக நம்ம யூஸ் பண்ண அந்த மொபைல் போன்லயே கொஞ்சம் கொஞ்சமா இன்வென்ஷன் பண்ணி கேமராஸை கொண்டு வந்தாங்க. இப்போ டிஎஸ்எல்ஆரையே தூக்கடிக்கிற அளவுக்கு கேமராவுடைய குவாலிட்டியானது வளர்ந்துருக்கு. நிறைய படங்கள்ல நம்ம பார்த்திருப்போம், ஒரு குறிப்பிட்ட டெசிபிள் சவுண்டை தாண்டும் போது கண்ணாடி எல்லாம் உடையும். இப்படி ஹாலிவுட் படங்கள் எல்லாம் ஒரு சில சீக்வன்ஸ் எடுப்பாங்க. ஆனா நிஜத்துல இது நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும். ஏன்னா இந்த கண்ணாடியில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அது இல்லாம அந்த அதிர்வலைகள் ரொம்ப அதிகமாச்சுன்னு வச்சுக்கோங்க, உடனே அது பஸ்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஆனா ரொம்ப திக்கான கிளாஸ் உடையிறது கஷ்டம். ரொம்ப மெலிசான கிளாஸா இருந்துச்சுன்னா அது கத்ததுலேயே உடையறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி நிஜமாவே கத்தி வாய்ஸ்லயே நிறைய கிளாஸஸை உடைக்க தான் செஞ்சிருக்காங்க. இது இல்லாம இப்படி ரொம்ப லேசா இருக்கக்கூடிய கண்ணாடியை வேற எதுக்குமே பயன்படுத்த முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்துறதுக்கு வரணும் அப்படின்னா அதிகமா காசு புழங்குற ஒரு இடத்துக்கு வரணும் அப்படின்னு பார்த்தாங்க. அப்போ அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றது எது? மொபைல் போன்ஸ். அப்போ மொபைல் போன்ஸ்ல முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்கிரீனை போடலாமான்னு பார்த்தா அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனா அந்த ஸ்கிரீனுக்கு மேல ஒரு ஸ்கிரீனை போட முடியும் அப்படின்னு சொல்லி அந்த கிளாஸோட ஒரு பிளாஸ்டிக்கை மிக்ஸ் பண்ணி கூட க்ளூல இருந்து அந்த கண்ணாடி செல்கள் செதறாம இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டது தான் டெம்பர் கிளாஸ் அப்படின்ற ஒரு விஷயம். இந்த டெம்பர் கிளாஸை இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். அண்ட் நார்மலாக நமக்கு தெரியும், ஒரு மொபைல் ஃபோன் வாங்கினாங்கன்னா தோராயமா ஒரு 30லேருந்து 40 டெம்பர் கிளாஸ் வரைக்கும் அந்த மொபைலுடைய லைஃப் ஸ்பேனில் மாற்றிருப்பாங்க. ரொம்ப ரேர்லியான்னு பார்த்தோம்னா ஒரு 5-10 அப்படின்லாம் மாற்றுவாங்க. ரொம்ப ஹைப்பத்தட்டிக்கலாக குழந்தைங்க கையிலலாம் ஃபோன் கொடுக்கறதுனால உடஞ்சு மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இப்படி மார்க்கெட்டில் அதிகமான புழக்கம் வேணும் அப்படின்றதுக்காகவே கண்டுபிடிக்கப்பட்டது டெம்பர் கிளாஸ். ஆனால் அது நார்மல் கிளாஸாக இல்லாமல் பிளாஸ்டிக்கோட மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு தாங்கக்கூடிய ஃப்ளெக்சிபிளான கிளாஸாக கண்டுபிடிச்சாங்க. நிறைய பேர் ஃப்ளைட்டில் பறக்கும் போது பேராஷூட் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக தப்பிச்சிட முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான். இந்த லெவலுக்கு மேலே பறக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ்க்கெலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. யூஸ்வலாக நீங்கள் ஃப்ளைட் ஏறினீங்கன்னா உடனே அந்த ஏர் ஹோஸ்டஸ்லாம் நமக்கு ஒரு டெமோ கொடுப்பாங்க, எப்படிலாம் நம்ம சேஃப்டி மெஷர்ஸோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி. இதான் சீட் பெல்ட், இந்த சீட் பெல்ட்டை நீங்கள் இப்படி போடணும், உங்களுக்கு மேலே ஆக்சிஜன் மாஸ்க் வரும், கீழே லைஃப் ஜாக்கெட் இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. எமர்ஜென்சி எக்ஸிட்டும் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கேயுமே பறந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் கீழே குதிக்கிற அளவுக்கு பேராஷூட் இருக்குமா அப்படின்னு கேட்டால்
கிடையாது. ஏன்னா நம்ம பறந்துட்டு இருக்கக்கூடிய ஹைட்ல ஆக்சிஜன் லெவலே ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ பேராஷூட்டை வச்சு நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சா கூட போதுமான ஆக்சிஜன் இல்லாதனால நம்மளால பிரீத் பண்ணவே முடியாது. அப்புறம் எங்க போய் பேராஷூட் ஓப்பன் பண்றது? ஸோ இதனால பேராஷூட் அப்படின்ற ஒரு விஷயம் ஓரளவுக்கான ஹைட்ல இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு மட்டுமே தானே தவிர்த்து ஃப்ளைட்ல நம்மளால டிராவல் பண்ணும் போதெல்லாம் பேராஷூட்டை வச்சு தப்பிச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ண முடியாது. அண்ட் நம்ம ஃப்ளைட்ல போய்கிட்டு இருக்கும் போதுமே நம்மளுடைய கிளாஸஸ்ல பார்க்கும்போது ஓரளவுக்கு ஒரு ஸ்டன்னிங்கான வியூ நமக்கு கிடைக்கும். என்னன்னா ஃப்ளைட் மூவ் ஆகிற மாதிரியே இருக்காது, ஃபுல் கிளவுட்ஸும் வந்து மூவ் ஆகாம அப்படியே நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஃப்ளைட் பயங்கரமான ஸ்பீட்ல போய்கிட்டு இருக்கும். காரணம் என்னன்னா நம்மளுடைய பிரெயின்ல ஒரு இல்யூஷன் கிரியேட் ஆகும். அந்த இல்யூஷன்ல நம்ம ஃப்ளைட் பறக்கவே இல்லை, எல்லாம் ஒரே மாதிரியான ஸ்பீட்ல டிராவல் பண்றதுனால பார்க்கறதுக்கு நம்ம அப்படி ஒரே இடத்துல இருக்கிற மாதிரியே இருக்கும். நிறைய பேர் சிரிக்கும் போது கன்னத்துல குழி விழுகும். இப்படி ஆக்ட்ரஸ்லாம் இருந்தாங்கன்னா வாட் அ கியூட் ஆக்ட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா பெண்களுக்கு இது ரொம்ப அழகா இருக்கும் அப்படின்லாம் வர்ணிப்பாங்க. அந்த கன்னத்தில் குழி அப்படின்லாம் சொல்லி நிறைய பாடல்கள்லாம் வந்திருக்கு. ஆனா நிஜமாவே அது ஒரு டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லும்போது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்கும். எல்லாருக்குமே இந்த சீக் மசில் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனா அந்த சீக் மசில்ல ஏதோ ஒரு இடங்கள்ல சின்னதா ஹோல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவங்க சிரிக்கும் போது அந்த ஹோல் கொஞ்சம் ஸ்ட்ரெச் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்ட்ரெச் ஆகும்போது அந்த இடத்துல கேப் விழுகும். அந்த கேப்ல அந்த ஸ்கின் போய் ஃபில் பண்றது தான் இந்த டிம்பிள், அதாவது குழி, கன்னத்துல விழக்கூடிய குழி அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்கும் போதே ஷாக்கிங்கா தான் இருந்துச்சு. சீக்ஸ்ல இருக்கக்கூடிய மசில், குறிப்பா பேக்சினேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மசில்ல இப்படி ஒரு ஸ்ட்ரெச்னால வரக்கூடிய குழி தான் டிம்பிள்னு ரொம்ப செல்லமா அழைக்கப்படுது. இது ஒன்றும் பெரிய ஹெல்த் இஷ்யூ அப்படின்லாம் கிடையாது, ஒரு மைனர் டிஃபெக்ட் தான். ஆனா அந்த டிஃபெக்ட் அவுட்ல இருந்து பார்க்கும்போது செம அழகா இருக்கும். அரபிக் கண்ட்ரியில நிறைய இடங்களை தோண்டும் போது ஆயில் வரதை கவனிச்சிருக்காங்க. என்னடா இது, எப்படி ஆயில் வருது? அரபிக் ஓகே, ஆயில்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, தெரிஞ்சதுதான். ஆனா ஆயில் வரக்கூடிய அளவுக்கு அங்க எல்லா இடங்கள்லையும் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, தாட்டஸ் ஓஷன் அப்படின்ற ஓஷன் முன்னாடியே இருந்திருக்கு. கடல் வாழ் உயிரினங்கள் அந்த ஓஷன்ல நிறைய இருந்திருக்கு. நாள் அடைவுல அந்த கடல் கொஞ்சம் கொஞ்சமா உள்வாங்கி அது அப்படியே அழிஞ்சு போய் அது அப்படியே நகரம் ஆயிருச்சு. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ அந்த கடல் வளம் அப்படியே ஆயிலா கன்வெர்ட் ஆனதுனால லைட்டா நீங்க தோண்டினாலும், கொஞ்சம் டீப் ஆச்சுனாலும் உடனே அங்கிருந்து ஆயில் வர்றதுக்கான ரீசன் அங்கிருந்து ஓஷனால தான் அப்படின்னு சொல்றாங்க. இது தெரிய வர்றதுக்கே பல வருஷங்கள் ஆயிருச்சு. தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நிறைய பேர் இதை பத்தி புரிஞ்சுக்கல. இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். Until then, this is bye from Vijay. Take care. இன்னைக்கு நம்மளோட ஷோல பார்த்த எல்லா செக்மெண்ட்ஸுமே உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி ஒரு சூப்பரான எபிசோட்ல மீண்டும் சந்திக்கலாம். Until then, it's bye from Farita and Manjilvel Maliti.